ராமானுஜர் ஒரு தடவை திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று சென்றார். திருப்பதியில பெருமாள் இல்ல. சுவாமி நீங்க சட்டுன்னு எங்கேயாவது வேற பார்ட்டியில எங்கேயாவது சேர்ந்து போயிடலாம், திருப்பதியில பெருமாள் இல்லைங்கிற. திருப்பதியில பெருமாள் இல்ல, திருப்பதி மலையே பெருமாள். ஞாபகம், மலையில பெருமாள் இல்ல, மலையே பெருமாள். பெருமாளுடைய கருணை என்பதுதான் கல்லாகி கற்கண்டாகி மலையாகி திருப்பதி மலையாகி. இன்னைக்கு எங்க ஆச்சாரியெல்லாம் சொல்லுவார், அவ அப்புறம் ஆச்சாரியாள்லாம் அந்த காலத்து திருப்பதிக்கு, நான் சொல்றது ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதிக்கு போகணும்னா போயிட்டு வரத்துக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். தீர்த்தம் சாப்பாடு ரெண்டும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா தீர்த்தம் குடிச்சால்தான் நம்ம யூரின் கழிக்கணும், சாப்பாடு சாப்பிட்டாதான் நம்ம ஸ்டூல்ஸ் போகணும். அந்த டாய்லெட் அந்த மலைக்கு மேல போக கூடாது, ஏன்னா அது சாட்சாத் பகவானுங்கிறதுக்காக 4 நாள் ஒன்னும் சாப்பிட்டாதானே இந்த ப்ராப்ளம் எல்லாம். அப்படி அனுஷ்டானத்தோட இருந்தா. ஏன்னா இப்ப எந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னா லிக்கர் நாட் அலவுடுங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அந்த மலையில அதுவும் நடக்கிறதுங்கிறதுக்காக தானே போட்டு வச்சிருக்கா. எப்படி இருந்த மலை அது, சாட்சாத் பகவான். பிரபத்யே தம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசான் கம்பயா இக்ஷுசார ஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயிதம் நிர்தேசிகன். அந்த மலையே பகவான் தான். அதனால அந்த மலையான பகவானுக்கு, மலை மேல பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார் பெரிய திருமலை நம்பிகள். ஸ்ரீசைல பூர்ணர் பேரு. ராமானுஜருக்கு சொந்த மாமா, மாத்துனர், மட்டர்னல் அங்கிள். ராமானுஜருக்கு இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு ஆசை. கிடு நடந்து போனார், மலை அடிவாரத்துக்கு போனார். அங்கேருந்து முழங்கால ஏறினார். அவர் திருவடி கூட மலையில படக்கூடாது. இன்னைக்கு அந்த இடத்துக்கு பேரு முழங்கால் முடிச்சுன்னு பேரு. அதனால முட்டிங்காலேயே ஏறினார். ரத்தம் பீறிட்டு கொண்டு வந்து, பரவாயில்ல என் பகவான் மீது என் திருவடி படக்கூடாதுன்னு ஏறினார். ஐயோ நம்ம மருமான் வரானே, ராமானுஜர் வராரேன்னு ஆச்சாரியன் என்ன பண்ணார், நேர லட்டு வடை. இந்த வருஷம் முழுக்க லட்டுலயே ஓடிட்டு. இந்த வருஷம் ஆரம்பிச்சதே லட்டுலதான் ஆரம்பிச்சது. லட்டுல என்ன இருக்குன்னு லட்டு வடை எல்லாத்தையும் எடுத்து அவர் மலையில ஏறி ஓடி வரார். 2 பேரும் ஒரு இடத்த சந்திச்சுண்டா. இவர் ஏறி போறார், அவர் இறங்கி வர சந்திச்சுண்டா. அப்போ பெரிய நம்பிகள் தன்னுடைய மாமாவை பார்த்துட்டு கேட்டார், அடியேனை போல ஒரு சிறியவன், நான் சாதாரணப்பட்டவன், ராமானுஜன் எனக்கு பேர், எனக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு உயர்ந்த மனிதனாக இருக்கக்கூடிய நீங்க வரணுமா? யாராவது ஒரு சிறியவனை பார்த்து கொடுத்து அமைச்சிருக்கப்படாதா? எனக்கு இந்த லட்டியும் வடையும் கொடுக்கறதுக்கு நீங்களேவா இறங்கி வரணும்னு கேட்டார். அப்ப ஆச்சாரியன் சொன்னாரா, நான் சுத்தி முத்தி பார்த்தேன்ப்பா, என்னை விட சிறியவன் இந்த உலகத்துல இல்லைங்கிறதுக்காக யாமே உமக்கு கொண்டு வந்தோம். அதனால சொன்னார், யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலே